ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துட்ருக்காங்க. காரணம், நம்ம ஆசையாக பாஸ்தா செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அதுவும் நம்ம வெண்பா குட்டி வந்து ஆசையாக கேட்டால் 2 வாய் சாப்பிட்டுட்டு கீழே தட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே தட்டி விட்டுட்டான் ரேணுகாக்கா அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை மல்லி, எதுக்காக இப்படியெல்லாம் பாஸ்தா எடுத்துகிட்டு போகாமல் இருந்துக்கலான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம மல்லி ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சுடர் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ராஜி கூட வந்து பேசிகிட்ருக்காங்க. ஏதோ என் டீலுக்கு ஒத்துக்கிட்டேன், நானும் உங்கள் கூட வந்து வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ரேணுகாவுக்கு கன்ஃபார்மாக, அதாவது இந்த ராஜிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க, இந்த ரகுவும் இந்த ரேணுகாவும் கூட்டு கலவானிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயமும் ராஜிக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ரகு கூட தனியாக மீட் பண்ணி வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது, சரி போட்டு வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரேணுகா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரகு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக இல்லை, உங்கள் விஜயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவார். சரிங்க, இப்படி தான் வந்து கதை போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரேணுகான்ற பேரில் இருக்கிறவ ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம மல்லி நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்க போகிறாங்க இந்த சுடர். இப்போவே பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கிட்ட இருந்தும் விஜய்கிட்ட இருந்தும் வெண்பாவை பிரிச்சியாச்சு. பாவம், நம்ம வெண்பா இந்த வயசுலேயும் வந்து அப்பா அம்மாவை விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இந்த சுடரால் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் கூடிய சீக்கிரத்தில் இவ வந்து ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது நிரூபிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மல்லியும் மனோகரும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் உட்பட. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவிலையும் வந்து இவ வந்து கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சுடர் வந்து கதிரேசனோட பொண்ணாக தாங்க இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கண்டிப்பாக இது ரேணுகாவோட அக்காவோ தங்கச்சியோ யாரோ தான் இருக்க முடியும். சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இருந்தாலுமே இவ ரேணுகா இல்லை, நம்ம விஜயோட ஒய்ஃப் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி விஜயை வந்து சொந்தம் கொண்டாட முடியும், நம்ம மல்லியை பிரித்து வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சுடர் வந்து கையும் களவுமாக மாட்டணும். நம்ம மல்லி மனோகரால் முடியலை. இருந்தாலும் இப்போது டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவ வந்து கதிரேசனோட பொண்ணு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 5 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரேணுகா வந்து இறந்து போய் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி இவங்க ரேணுகாவோட ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல் வரணும். ஜஸ்ட் நமக்கு எல்லாம் மெசேஜாக வருது. அந்த மாதிரி ஏதாவது மெசேஜாக வந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இந்த கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொண்ணு பேரில் சொத்து ஏதாவது எழுதி வைக்க, ஃபேக்ட்ரி ஏதாவது எழுதி வைக்க பிளான் பண்ணியிருக்கலாம். அட்வொகேட் கிட்ட பேசியிருக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் தேவைப்படுது, அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அதெல்லாம் வேணும் அப்படின்னும் போது ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கும். சரி, நீங்கள் முதல்ல ரேணுகாவோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக மேட்ச் ஆக போகிறதில்லை. இவர் ரேணுகா இல்லை அப்படின்றது தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.